உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களின் கோச்சாரம் ரொம்ப முக்கியம். அப்போ குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இதை வைத்து தான் நம்ம இந்த வருடத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது குருவுடைய பெயர்ச்சி இந்த வருஷத்தில் ஜூன் மாதம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா குருவுடைய மாற்றம் நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதேமாதிரி சனி பகவான் மீனராசியில் இருக்கார். சனி பகவானால் நிறைய பேருக்கு நன்மைகள் நடக்கும், தீமைகள் நடக்கும். அது மாதிரி முக்கியமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவுடைய பலன்கள். இந்த ராகு கேது தான் மிக மிக நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிறைய பேர் கொடுக்குது. அது எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போகுது அப்படின்னு 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அனைத்து விதமான யோகங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. இதை விட ஒரு சிறப்பான வருஷம் ரிஷபராசி அன்பர்களுக்கு வரவே வராது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ரிஷபராசிக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான், 2ஆம் இடத்துல குரு இருக்காரு. ஜூனுக்கு அப்புறம் 3ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. அதே போல் 10ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல கேது. இதை விட ஒரு சிறப்பான அமைப்பு ரிஷபராசி என்பதுக்கு வரவே வராது. இதுக்கு மேலே எனக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது சார். இப்போ லாஸ்ட் 1 இயராக பார்த்தீங்கன்னா ரிஷபராசி என்பதுக்கு நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அனைத்து விதமான பண வரவுகள், தொழிலில் லாபம், வேலை மாற்றம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, திருமண யோகம், திருமணத்தில் இருந்த பிரச்சனைகள் இருந்த தீர்வு, அதேமாதிரி வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக கண்டிப்பாக இருக்க போகுது. இதெல்லாம் இருக்குது சார், பட் ஆனால் எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது, ரிஷபராசிக்கு எனக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னு யாராவது நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக கண்டிப்பாக இருக்க போகுது. ஏன்னா நம்மளுடைய ஜாதகத்தை பார்க்கறதுக்குமே சில நல்ல நேரம் வந்தால் தான் நடக்கும். அதே போல் நம்ம வாழ்க்கை பாதை மாறணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு நல்ல நேரம் வந்தால் தான் நடக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அது முக்கியமாக ரிஷபராசியில் தொழில் செய்யக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க செய்யக்கூடாத தொழில்களை செய்வதற்கான ஒரு சூழ்நிலையாக மாட்டிக்கிட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா அதுலேருந்து வெளில வர முடியாமல் மாட்டிகிட்டு இருக்கீங்க. அதனால தான் நஷ்டங்கள் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு தொழிலில் நஷ்டம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சுயஜாதத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு என்ன பண்ணலாம், எதெல்லாம் செஞ்சால் நம்ம பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிங்க. அதே பேர் வேலைக்கு இல்லவே இல்லை சார், எனக்கு வேலையில் கண்டிப்பாக கடுமையான பிரச்சனை இருக்குது, வேலை கிடைக்க மாட்டேங்க, எனக்கு நான் நிறைய முயற்சி பண்ணுறேன், நான் பல கம்பெனிக்கு அப்ளை பண்ணேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு வேறு வேலையை மாற்றிக்கொள்வது நல்லது. ஏன்னா நிறைய பேருக்கு எப்படி இருக்குன்னா, ஜாதகம் சில பேருக்கு வெளியூரில் போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இருக்கிற இடத்துலையே நம்ம தேடுவோம். காரணம், அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, மனைவி, குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, வெளியில் எங்கே சார் போகிறது, எனக்கு வெளியூரும் தெரியாது, நான் இது வரைக்கும் போனதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர். அதனால தான் பார்த்தீங்கன்னா வேலையை இழந்தும் சில பேர் நிறைய காலகட்டங்கள் இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. சில பேர் வெளியூர் வாய்ப்புகள் வந்திருக்கும், இல்லை என்னால் முடியாதுன்னு சொன்னதுனால வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனாலையும் பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதனால் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிங்க. அதே போல் வெளிநாடு வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்ணுறேன் சார், எனக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு படிக்கிறதுக்கு கிடைக்க மாட்டேங்குது, வேலைக்கு முயற்சி பண்ணுற நடக்க மாட்டேங்குது, என்னுடைய கடன் பிரச்சனை தீர மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு தவறான ஏதோ ஒரு வழியில் போயிட்டுருக்கீங்க. தவறான வழி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன செய்யணுமோ அதை மீறி செய்யும்போது கண்டிப்பாக அது தவறான வழியாக மாறிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீடே வாங்கக்கூடாதுன்னு இருக்கும் ஜாதகத்தில், வீடு வாங்கிட்டு கடைசியில் கடன் 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 பிரச்சனை போய்கிட்டே இருக்கும். அதனால் வேலை போகும், அதனால் தொழிலில் பிரச்சனை வரும். நிறைய ரிஷபராசி என்பது இன்றைக்கி தொழிலில் நான் டாக்குமெண்ட்டை கொடுத்து கடன் வாங்கி தொழில் பண்ணி இப்போ நான் கடனை கட்ட முடியாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் அந்த ஊழ்வினை காரணமாக அந்த வீடு தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதே பேர் வேலை செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா வெளியூர் போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், வெளிநாடு போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கேயே உட்காந்து நான் இங்கேயே ட்ரை பண்ணுறேன், எப்படி கிடைக்காது. அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேர் சந்திக்கிறாங்க. அதே போல் நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த வருஷம் சூப்பராக கிடைக்கக்கூடிய நேரம் ரிஷபராசி என்பவர்களுக்கு.
அதுக்கு எல்லாமே முயற்சி பண்ணுங்க. நீங்க நினைச்சது எல்லாமே சாதிக்கக்கூடிய வருடம். ஆனா நினைச்சது எதுவுமே நடக்கல சார், பயங்கர கஷ்டம் இருக்கு சார், எனக்கு என்னால் முடியல சார், கழுத்துக்கு மேலே எனக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்துட்டு வேற விஷயங்களை தெரிந்து கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசி என்பதற்கு இந்த காலகட்டம் எனக்கு வேலை மாற்றம் கிடைக்குமா சார்னா கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் வருமானா முன்னேற்றம் வரும். அதே போல் ரிஷபராசி என்பது ஒரு புது தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரம், புது வேலைக்கு சேரக்கூடிய நேரம், பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய நேரம். அதெல்லாம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக உறுதியாக ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்குது. அது பேர் திருமண யோகம். நிறைய ரிஷபராசி என்பவர்கள் திருமணமே நடக்கலை. அந்த திருமணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய அம்மா அப்பா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரணும்னு பார்க்குறீங்க. இல்லை அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, பையனுக்கு நல்ல வரனாக பார்க்கணும், நல்லா படித்த பொண்ணாக பார்க்கணும், நல்ல வசதியான பையன் இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அது என்ன ஆகும்னா, நிறைய நல்ல வரன்களை அதை மிஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திடும். கடைசியில் என்ன ஆயிடுச்சா, அந்த வரனுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கும்போது இல்லை அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த மாதிரி வரன்களை தேடலாம், எந்த மாதிரி ஊர்லேருந்து வரன் வரும், அதே போல் நம்ம என்ன மாதிரி ஏதாவது பிரார்த்தனைகள் இருக்கா, பரிகாரங்கள் இருக்கா, ஏதாவது தோஷங்கள் இருக்கான்னு தெரிந்து கொள்ளக்கூடிய நேரம். அதேமாதிரி பிரிந்து வாழக்கூடியவர்கள் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு. அதே போல் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கோர்ட்டு கேஸு டைவர்ஸு பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அற்புதமான அமைப்பு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான கேஸு வம்பு வழக்கு அதுவும் உங்களுக்கு சாதகமாக முடியும். அதுமாதிரி திருமணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் டைவர்ஸ் பிரச்சனைகள் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் மூலமாக இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் நிறைய ரிஷபராசி என்பது இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போங்க. ஏன்னா நிறைய உங்களுக்கு இந்த ஒரு சூப்பரான நேரம். உங்களுக்கு எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது சார், எனக்கு வெளிநாடு வாய்ப்பு இருக்குது, ஆனால் நான் அதை ட்ரை பண்ணால் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணுங்கள், கிடைச்சே தீரும். அதேமாதிரி படித்து முடிக்கக்கூடிய மாணவர்கள், இந்த வருஷம் முடிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே வெளிநாடு சென்று படிப்பதற்கு, அதுமாதிரி நீட்டு ஜேஇ எல்லாமே அதிலெல்லாம் வெற்றி பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு முக்கியமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போது பல முயற்சிகள் செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம். ரிஷபராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய வருஷம். நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எதிர்த்து போராடி ஜெயிக்கக்கூடிய வருஷம். வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பிரச்சனை இருக்கட்டும், அதை போராடுங்க, எதுங்க, நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணுங்கள், நிறைய இதை யோசிங்க. நீங்கள் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. அது மாதிரி இல்லாமல் முயற்சிகள் பல செய்தீர்களானால் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு அமையப்போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இப்போ பார்த்தீங்கன்னா குரு, ராகு, கேது, சனியுடைய பொசிஷன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல பலமாக இருக்கும்போது நம்ம சொன்ன பலன்களை விட நிறைய யோகமான பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தசாபுத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகள், நிறைய குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் கூட சில பேருக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது காரணம் உங்களுடைய கர்ம வினைகள் என்னென்ன மாதிரி இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அதே போல் தசாபுத்தியில் பார்த்திங்கன்னா ராகு உடைய தசாபுத்தி, கேதுவுடைய தசாபுத்தி, சுபகிரகம் சொல்லக்கூடிய புதனுடைய தசாபுத்தி நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. சில பேருக்கு சனி தசை யோகத்தையும் கொடுக்கும், சில பேருக்கு கெட்டதையும் கொடுத்துருக்கு. இது மாதிரி உங்களுடைய தசாபுத்தி பலன்களையும் பார்த்து முடிவெடுத்துக்கொள்வது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் 51 பக்கம் கையில் எழுதுகிற நோட்டு மாதிரி இருக்கும், அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஒரு ஜாதக பலன் பார்ப்பது எப்படி, இன்றைக்கி நிறைய வகுப்புகள் நடக்குது, ஆனால் ஜாதக பலன் பார்ப்பது எப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க. அனைத்து மாணவர்களும் இதை சேர்ந்து கலந்துக்கலாம். ஜாதகம் எப்படி பலன் பார்க்கறது, அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் நிர்ணயம், அதே போல் பிரசன்ன ஜோதிடத்தில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டிலேருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.